We going to meet Mr. Sri Kannan sir. என்னோட நேம் ஸ்ரீ கண்ணன். வணக்கங்க, நான் சுசிலா புதத்தான். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, திஸ் இஸ் யுவர் சேனல். திஸ் இஸ் அவர் நியூ சேனல் செய்தியாளன் வீல்ஸ். அதாவது நம்ம செய்தியாளனோட மெயின் சேனல் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே நேரம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நம்ம செய்தியாளனுக்கு வந்து மக்களாகி நீங்கள் கொடுத்த சப்போர்ட் வந்து ரொம்ப பெருசு. கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு மேலே அந்த செய்தியாளன் சேனல் ஓப்பன் பண்ணி நாங்கள் வந்துட்டு சூப்பராக ரன் பண்ணிட்டு இருந்தோம். அதோட நெக்ஸ்ட் லெவலாக தான் பார்த்தீங்கன்னா இந்த செய்தியாளன் வீல்ஸ் அப்படிங்கிற இந்த சேனல் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதாவது மெயினாக இந்த சேனல் யாருக்காக எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ இருக்க 2K கிட்ஸ்ல இருந்து பழைய 90s இருந்து 80s கிட்ஸ் வரைக்குமே இந்த 2 வீலர் 4 வீலர்னா பிடிக்காதவங்க யார் தான் இருக்கா சொல்லுங்க பார்ப்போம். ஸோ அவங்களுக்காகவே பிரத்யேகமாக இந்த சேனல் ஓப்பன் பண்ணிடுறோம். அதாவது விண்டேஜ் பைக்ல இருந்து இப்போ இருக்கிற சூப்பர் பைக் வரைக்குமே எல்லாத்துக்குமே ஒரு தனி கிரேஸே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அவங்களுக்காகவே பிரத்யேகமாக நம்ம இந்த செய்தியாளன் வீல்ஸ் அப்படிங்கிற இந்த சேனலை வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிறோம். அதாவது இந்த சேனலில் மெயினாக எந்த மாதிரி கண்டென்ட்ல உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, நம்ம ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் புதுசாக லான்ச் பண்ணிட்டு இருக்க பைக்ஸை பற்றினதா இருக்கட்டும், பைக்கை பற்றி நம்மளுக்கு தெரியாத விஷயங்களா இருக்கட்டும், காரை பற்றி நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள், தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற விஷயங்கள், இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய ஆண்டர்பிரனர்ஸ் வந்து நிறைய சாதனைகள் பண்ணியிருக்காங்க. அவங்கள போய் சின்ன சின்ன பைட்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எடுத்து நிறைய வீடியோஸ் உங்களுக்காக எடுத்து போடலாம் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வருஷ கட்டி நிறைய வீடியோ உங்களுக்காக லைன்ல இருந்துட்டு இருக்குது. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே இருங்க. ஸோ அதை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவா சுகுணா ஆட்டோமொபைல்ஸ் ஹீரோ ஷோரூம் தாங்க வந்திருக்கோம். இது எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் அவினாசி ரோடு விஓசி பார்க். இன்னொரு ஷோரூம் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் ரோடு வடகோவையில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஷோரூம் வந்து லொக்கேட் ஆயிருக்குது. அதாவது ஏன் ஸ்பெஷலா நம்ம வந்துட்டு இந்த சுகுணா ஆட்டோமொபைல்ஸ் இங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க கிட்டத்தட்ட 3 to 4 டிகேட்ஸ் அவங்க சர்வீசஸ் வந்து மக்களுக்கு கிராண்டா கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது இப்ப கரண்டா பூம் ஆயிட்டு வந்துருக்க இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில வந்துட்டு இவங்க கிட்டத்தட்ட 20 to 30 வருஷமா சஸ்டெயின் பண்ணி இருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அதுக்கு இவங்க போட்டிருக்க உழைப்பும் பயங்கரமான ஒரு கன்சிஸ்டன்சி மட்டுமே தான் காரணம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு இந்த ஷோரூம் வந்திருக்கோம். நம்ம இன்னைக்கு உள்ள போயிட்டு சுகுணா ஆட்டோமொபைல்ஸோட ஓனர் மிஸ்டர் சிவகுமார் சாரை மீட் பண்ணி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதே மாதிரி நிறைய பேர் இங்க உள்ள வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சர்வீஸ்ல இருக்கட்டும், சேல்ஸ்ல இருக்கட்டும், கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே ஒருத்தர் உடனே வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவர்கிட்ட நிறைய கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஸோ தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே இருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். We going to meet Mr. Sri Kannan sir. இவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஷோரூம்ல வந்துட்டு ஒன் ஆஃப் த சீனியர் சேல்ஸ் மேனேஜர் அப்படின்னு சொல்லலாம். சார் வணக்கம். வணக்கம். என்னோட நேம் ஸ்ரீ கண்ணன். சுகுணா ஆட்டோமொபைல்ஸில் பாஸ்ட் 21 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறேன் as a சேல்ஸ் மேனேஜர். வணக்கங்க, நான் சுசிலா புதத்தான். சுகுணா ஆட்டோமொபைல்ஸ்ல டீலர் HR அட்மினிஸ்ட்ரேஷனா நான் வேலை பண்ணிட்டு இருக்கேன். செய்தியாளனுடைய வீல்ஸ் சேனல் மூலமா இங்க பேசுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த எனது நிர்வாகத்தினருக்கும் அதே போல செய்தியாளனுடைய டீமுக்கும் ரொம்ப நன்றிங்க. ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லணும். எங்களோட யூனிட்டி தான் எங்களோட ஸ்ட்ரென்த்து. நாங்கள் வந்து இங்கே ஒர்க் பண்ணுற எல்லா சேல்ஸ் ஸ்டாஃப்ஸும் வந்து ஒரு யூனிட்டியாக ஒர்க் பண்ணுவோம். சுகுணா ஆட்டோமொபைல்ஸோட ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டீமுக்கும் தென் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் தான். சுகுணா ஆட்டோமொபைல்ஸ் கிட்டத்தட்ட 1979ல சைக்கிள் டீலர்ஷிப் எடுத்து 1985ல ஹீரோ ஹோண்டா மோட்டார்ஸ் லிமிடெடுடைய டீலர்ஷிப் எடுத்து கிட்டத்தட்ட 46 வருஷமா நாங்க இந்த நிர்வாகத்தை ரன் பண்ணிட்டு இருக்கோம். அதே போல கோயம்புத்தூர்ல ஹீரோ ஹோண்டா மோட்டார்ஸ் லிமிடெட் ஹீரோ மோட்டோ கார்ப்புடைய மெயின் டீலரா கிட்டத்தட்ட நாங்க தான் இருக்கோம். அப்படிங்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியா நான் சொல்ல விருப்பப்படுறேன். 1996 செப்டம்பர் மாதம் எங்களுடைய இன்னொரு பிரான்ச் மேட்டுப்பாளையம் ரோட்ல நாங்க ரன் பண்ணிட்டு இருக்கோம். அதே போல ஒரு நிர்வாகம், ஒரு கம்பெனி கிட்டத்தட்ட 46 வருஷமா கண்டினியூட்டியோட நல்ல ஒரு வளர்ச்சி பாதையில போறதுங்கிறது பெரிய விஷயம். இதுல நாங்க நிறைய சவால்களை சந்திச்சிருக்கோம். அது எல்லாமே கண்டிப்பா நாங்க அதை பீட் பண்ணி மேல வந்து முயற்சி பண்ணி வாடிக்கையாளர்களுடைய சப்போர்ட்ல கண்டிப்பா நாங்க மேல வந்திருக்கோம். ஒரு வளர்ச்சி பாதையில இருக்கோம் அப்படிங்கிறதுல ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயமா அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா நிச்சயமா இந்த வளர்ச்சி பாதையில நானும் ஒரு பங்களிப்பா இருக்கேன் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சியாவும் ஒரு நன்றி உணர்வோடையும் நான் சொல்லிக்க விருப்பப்படுறேன். வாடிக்கையாளர்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிறப்பான சேவையை நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். புதிய தொழில்நுட்பங்களை நாங்க வரவேற்கிறோம். அதே போல அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன, அவங்களுடைய எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத நாங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு நாங்க ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா எங்களுடைய வாடிக்கையாளர்கள் ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருக்காங்க. அதே போல எங்களுடைய இந்த வெற்றிக்கு முக்கியமான காரணம்
வாடிக்கையாளர்கிட்ட நாங்க வச்சிருக்கிற முக்கியமான அர்ப்பணிப்பு தான் அப்படிங்கிறத நிச்சயமா சொல்லி ஆகணும். எனக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பு இந்த நிர்வாகத்துல அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் வேலை செய்யறதுக்கு எனக்கு வாய்ப்புகள் கிடைத்தது. அது நிர்வாகத்துக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஒரு வேலை செய்யறோம் அப்படின்னா அதுல வந்து ரொம்ப தைரியமா நீ செய்ய, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு டீம் ஒர்க், இதுல நான் நிறைய கத்துக்கிட்டேன். துணிவு, பொறுமை, அமைதி, அதே போல ஒரு ஒழுக்கம், ஒரு வேலையை எடுக்கிறோம் அப்படின்னா எப்படி திறம்பட செய்யறது, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் நான் வந்து இங்கே தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு நான் சொல்லணும். இது என்னுடைய பர்சனல் வாழ்க்கைக்கும் கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். வேலையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரொம்ப ஃப்ரீடமாக ஒர்க் பண்ணுறோம். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா, ஒரு புது ப்ராஜெக்ட் எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து சார் சொல்லுவார், நீ செய்ய, என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த ஒரு தைரியம் கொடுக்குற அந்த ஒரு பக்குவம், அது எல்லாமே வந்து எங்களுக்கு ஒரு வேலையை வந்து திறம்பட செய்யறதுக்கு உதவியா இருக்கு. எங்களுக்கு வளர்ச்சிக்கான ஒரு இடமா சுகுணா ஆட்டோமொபைல்ஸ் இருக்கு அப்படின்னு நிச்சயமா சொல்ல முடியும். இப்போ நம்ம குடும்பத்துல என்ன நடந்தாலும் நிர்வாகம் பொறுப்பெடுத்துக்கிறாங்க. அப்படிங்கிற போது எனக்கு இங்கே வேலை செய்யும் போது ஒர்க்கில் ஒரு கான்சன்ட்ரேஷன் கிடைக்குது அப்படிங்கிறத நான் பெருமையாக சொல்லணும்னு விருப்பப்படுறேன். மொத்தத்தில் சுகுணாவில் இருக்கிறது அப்படிங்கிறது சுகம். இதே போல் இனி வரக்கூடிய எல்லா காலங்கள்லையும் நிறைய தலைமுறைகளை சுகுணா ஆட்டோமொபைல்ஸ் பார்க்கணும். எங்களுடைய வாடிக்கையாளர்கள் அனைவரையும் நாங்கள் திருப்திப்படுத்தணும். எல்லா வாடிக்கையாளர்களும் எங்களை தேடி கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசைப்படுறோம். இதற்கு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த என்னுடைய நிர்வாகத்தினருக்கும் செய்தியாளன் டீமுக்கும் திரும்பவும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சுகுணா ஆட்டோமொபைல்ஸ்க்கும் செய்தியாளன் வீல்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். வணக்கம்ங்க, என் பேர் வந்து செந்தில்குமாருங்க. ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருந்தது எல்லாமே எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் சவுத். ஸோ இதை தொடர்ந்து இவங்களுக்கு இன்னொரு பிரான்ச் இருக்கு. ஸோ வாங்க அங்கே போயிட்டு இன்னும் நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சொல்லப்போனால் நான் வந்து இங்கே வந்து ஒரு டெக்னீஷியனாக ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து என் பேர் சரவணகுமார். என்னோட ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சர்வீஸ் அட்வைசராலேருந்து ஆரம்பித்தேன்.